இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மரபுப்படி ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை இடம்பெறுவது வழக்கம். ஆளுநரின் உரையில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அந்த ஆண்டில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும். ஆளுநர் வாசிக்கும் உரை சட்டப்பேரவையால் தயார் செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனை ஆளுநர் சட்டப்பேரவையில் படித்த பின் கூட்டத்தை தொடங்கி வைப்பார். 2025ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் உள்ளே நுழைந்த ஆளுநருக்கு அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டமன்றத்தின் உள்ளே ஆளுநர் காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆளுநருக்கு எதிராக கோஷமிட்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளே சென்ற ஆளுநர் அடுத்த நொடியே வெளியே வந்து தனது காரில் ஏறி ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றார். இதேபோல் கடந்த 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டம் நடந்தபோது ஆளுநர் உரையாற்றினார். அப்போது தமிழக அரசு வழங்கிய உரையில் சில வரிகளை நீக்கியும் சிலவற்றை சேர்த்தும் வாசித்தார். ஆளுநர் படித்த வரிகளை நீக்கி உடனடி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் அவையை விட்டு வெளியேறினார். அதேபோல கடந்த 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டம் நடந்தபோது உண்மைத்தன்மை மற்றும் தார்மீக கருத்துகளில் முரண்பாடு இருப்பதாக கூறி தமிழக அரசின் உரையை புறக்கணித்தார் ஆளுநர். பின்னர் ஆளுநரின் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். 2 ஆண்டுகளும் பெரும் சர்ச்சையில் முடிந்தது சட்டப்பேரவை கூட்டம். அதேபோல தற்போது சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் உள்ளே வந்த ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் உரையை வாசிக்காமல் அவையை விட்டு வெளியே புறப்பட்டுச் சென்றார். ஆளுநர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதில் தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என முதலமைச்சர் மற்றும் சபாநாயகரிடம் ஆளுநர் வேண்டுகோள் வைத்தார். ஆனால் ஆளுநரின் வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது. அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது. இந்த காரணத்தால் தான் ஆளுநர் வேதனையுடன் சட்டசபையை விட்டு வெளியேறினார் என அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.